ரோஷினியும் நிகேதாவையும் சேலஞ்ச் பண்ண வாங்குறீன்னு சொன்னாக்கா ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் செஞ்சு தந்தாதான் சேலஞ்சே வரவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்ணோம், சரி ஒரு குக் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம். அதனால நாங்கள் இப்போ வந்து குக் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த குக் பண்ணுறதே இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய சேலஞ்சு தான். அதனால டுடே மொட்டை மாடி குக்கிங் சேலஞ்ச். ஆமா ஓகே. இந்த பொம்மைலாம் யார் நீங்க வச்சது? இதெல்லாம் எடுங்க வந்து ஹீட்ல உரிகிறாதா? வாங்க. உங்க பொம்மை அப்புறம் தெரியாது. உங்களுக்காக தான் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ் செய்ய போறேன். ஓகே ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிடு. என்ன எடுத்துட்டேன்? வரேன். சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர். ஓகே ஆன் பண்ணியாச்சு. ஆயில் போய் எடுத்துட்டு வரணும். வந்தாச்சு. ஆயில் எடுத்துட்டு வாங்க. ஆயில் மட்டும் போய் எடுத்துட்டு வந்துருங்க. ஒரு டம்ளர்ல இருக்கு. சரி ஓகே எடுத்துட்டு வாங்கடி. ஃபுல்லா இருக்கா? ஃபுல் சிம்ல இருக்கா? இதுல நீ பாத்துக்கணும். இதை நீ வந்து மெயின்டைன் பண்ணிக்கோ. வந்து நான் வந்து குக் பண்ணி தர போறேன் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் பேன்லாம் வச்சுட்டோம். குக்கு பண்ணுறதுக்கு என்னென்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், ஸ்ப்ரிங் டைப்ல வர ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி, எக்கு, பிரெட்டு. நீங்க போய் எடுத்தாங்க. போங்க போய் டக்குன்னு எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க. அது இல்லங்கடி. நாங்க குட் ஆயில். குட் ஆயில்னா நான் இருக்கிற கோல்ட் வின்னர் ஆயில். ஓகே ஓகே. கோல்ட் நல்லெண்ணெய் போட்டாக்கா டேஸ்ட் மாறி போயிரும். இதுக்கு வந்து கோல்ட் வின்னர் என்ன போடணும் தெரியும். ஓகே ஓகே. ரெடி ஆயிச்சா? இப்போதாம்மா அடுப்பே பற்ற வச்சு ஆயில் போட்டிருக்கோம். இந்த ஆயில் பத்தாது. பண்றோம் ஆயில் போட்டாச்சு. ஓகே ஓகே. ஆயில் ஆமா. முட்டைலாம் இதுல உடச்சு அப்படியே ஊத்ததான். வெயிட் பண்ணுங்கம்மா. என்ன கேள்விலாம் கேட்குறீங்க? ஆமா ஆயில் ஊற்றியாச்சா? இது ஜீரகம் வேணும். ஜீரகம் அப்புறம் ஜீரகம் மட்டும்தான் ஃபர்ஸ்ட். இவங்களுக்குலாம் சமைக்கவே தெரியல. இவங்களாம் வந்து குக்கிங் செய்ய மாட்டாங்க. இது நாளா என்ன காண போகுது? என்னெல்லாம் காண போகுது? இது வந்து நான்ஸ்டிக் பேன் அப்படிதான் இருக்கும். ஒட்டவே ஒட்டாது. அதனால எண்ணெய் அப்படியே லைட்டா சிம்ல வச்சுக்கறதுனால சூடாயிட்டு இருக்குது. ஜீரகம் கொண்டு வந்து இப்போ ஜீரகம் போடுறோம். நான் வருங்க நீங்களா போடு போடு. ஓகே ஆமா ஜீரகம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன போட போறோம்னா சில்லி, பச்சை மிளகாய். என்ன சமைக்கிறாங்க? இதுக்கு பேர் இது வந்து என்ன பண்ணுவோம்னா பிரெட் ஸ்டஃப். எக் பிரெட்டுக்குள்ளார எக் வச்சு ஸ்டஃப் பண்ணி தருவோம். சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லுங்க பிள்ளைங்களா. அது பிரெட் பன்னு அதுதான் உங்களுக்கு செஞ்சு தருவோம். எங்களை குறை சொல்றதுக்குனே நாங்க பெற்று வச்சிருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு நீங்க தின்னீங்க? சும்மா சாப்பிடுறீங்களா? சிம்லயே இருக்கட்டும். ஓகேவா? ஓகே. சரி நீங்க கேட்டீங்களா? டக்குன்னு அவசரத்துல என்ன பண்ணணும்னு தெரியல. ஆமா அதனாலதான் எங்க டீ கடைக்கு வேகமா ஓடி போய் நான் டீ கடை அண்ணன்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன். பண்ண என்ன பண்றது? என்ன பிள்ளைங்களா? டீ கடை அண்ணாச்சி என்னடி பண்றீங்க? இது வந்து என்னன்னாக்கா குரங்கு கையில பூமாலை மாதிரி இந்த கையில அப்படியே போயிருமே. வாங்கிக்கோ நீ வாங்கிக்கோ. அங்கதான் இருக்கு. கொஞ்சம் உப்பு போட்டா சீக்கிரமா வெந்துரும். உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள். உப்பு நீ மஞ்சள் தூள் எடு. மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சோண்டு போட்டா போதும். மஞ்சள் ஆமா கலருக்காக. சமைக்கிறதுக்கு தாளம் போடுறாங்கப்பா. மிளகாய் தூள். அது வந்து ஆடி மாசம் நடக்குதுன்னு சொல்லிட்டு சவுண்டிங் இத பண்ணிட்டு இருக்காங்க. என்னடி இல்ல இருக்கீங்க? ஓகே ஓகே. நீ அல்ல உங்களுக்கு வாயில வேலை ஓடிட்டு இருக்க. கைக்கும் வாய்க்கும் வேலை ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு வேலை இருக்கு. போதும் உங்களுக்கு எல்லாத்துலயும். கரம் மசாலா வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் கலர்ல ப்ரௌனிஷா வரணும். ஆமா நல்லா வெங்காயம் வதங்கணும். இப்படி அதான் நல்லா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு ஸ்டஃபிங் வைக்க நல்லா இருக்கும். ஆமா அப்பதான் நல்லா இருக்கும். மிளகாய் தூள், கரம் மசாலா. ஃபர்ஸ்ட் தக்காளி போடணும். வெயிட் பண்ணு. உப்பு தேவையான அளவு போட்டாச்சு. மஞ்சள் தூள் போட்டுட்டோம். தேவையான அளவு தெரியும். யூடியூப் சேனல்ல தேவையான அளவு தான் கேட்டிருக்காங்க. ஆமா உங்களுக்கு சொல்றோம். எனக்கு தெரியும் அவங்க சமைக்கிறதுக்கு தேவையான அளவு போட்டுக்குவாங்க. எங்க அம்மா மட்டும் எனக்கு வந்து எப்பவுமே கிச்சன் சைடு விட மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு கடல மிட்டாய் செஞ்சேன். ஐயோ அது வாழ்க்கையிலேயே சொல்லிடக்கூடாது. பயமா இருக்கு. கடல மிட்டாய் மறந்துடணும் மனுஷன். நோ 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 நோ. சின்ன பிள்ளைங்களா கிச்சன் சைடு வராதீங்க. அது கடல மிட்டாய். அது கசப்பு மிட்டாய். நல்லா சக்கரை பாக நல்லா உருக வச்சு கசக்க வச்சுட்டான். வாயில வைக்க முடியாது. அது கடல மிட்டாயில பாவக்காய் மிட்டாய். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுமா.
நானு எல்லா யூடியூப் சேனல்லையும் உப்பு தேவையான அளவுன்பாங்க. ஆனா எவ்வளவு தேவைன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டீங்க பாத்தீங்களா? அது ஏன்னாக்கா அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ சில பேர் அரை உப்பு சாப்பிடுவாங்க, சில பேர் நிறையாவே சாப்பிடுவாங்க. அதுக்கு அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, பயப்படாது. எல்லாம் சமைச்சு முடிச்ச பிறகு நம்ம டேஸ்ட் பண்ணி பாப்போம். அதுக்கப்புறம் அதுலயே தெரிஞ்சிருமே அந்த மாதிரி தான். அதெல்லாம் தேவையான அளவு. ஓகேவா? அடுத்து டொமேட்டோ போடுவோம், தக்காளி போட்டாச்சு. வந்து சமைக்கணும் அப்படின்னு நினைச்சு யூடியூப் பாப்பீங்க. அவங்களே இந்த மாதிரி டிஷ் செஞ்சு பாருங்க வீட்ல. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் ஈவினிங் டைம் ஸ்கூல் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க சொல்றோம் அது எப்படி இருக்குன்னு. நான் உண்மையா சொல்லுவோம். இந்த குட்டீஸ்ங்க தான் சாப்பிடுவாங்க. ஆமா எங்க ரெண்டு குட்டீஸ்லாம் அவங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வெளியில விக்கிற எண்ணெய் ஐட்டத்தெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க, குழந்தைங்களுக்கு ஹெல்த் பாதிக்கும். நம்ம வீட்ல இருந்து செஞ்சு கொடுத்தா நல்லது. அதுக்கு தான் நான் வீட்ல தான் செய்வேன் எது இருந்தாலுமே. அதுக்கு தான் இப்ப கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல நம்ம கரம் மசாலா எடுத்துக்குவோம். இது கொஞ்சம் போட்டா டேஸ்டா இருக்கும். கரம் மசாலா. ஏன்னா இந்த கரம் மசாலா வந்து நாங்க வீட்லயே செஞ்ச கரம் மசாலா. பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு ஆமா, நல்லா வாசமா இருக்கும். நல்ல ஒரு லைட்டா போட்டாலே போதும். அவ்வளவுதான், வாசமா இருக்கும், நல்லா இருக்கும். வெளியில வாங்க மாட்டோம். நல்ல ஒரு பிரியாணி மசாலா மாதிரி ஸ்மெல் நல்லா பிரியாணிக்கு நான் போடுறது இது நல்லா வாசமா இருக்கும். வந்து அவங்களுக்கு பிரியாணி கொடுத்துருவோம். டேஸ்ட். மிளகாத்தூள் இருக்குது. அப்புறமேட்டு மிளகாத்தூள் மொட்டை மாடி சமையல்னு பேர் இருக்கு. லாஸ்ட்ல கொத்தமல்லி தூவி பாருங்க மிளகாய் போட்டுருக்காங்க. மிளகாத்தூள் மிளகாத்தூள் அப்பதான் டேஸ்டா இருக்கும். கலர்ஃபுல்லா இருக்கும். ஒரு மாதிரி டேஸ்டியான ஒரு ஃபுட்டுக்கு டேஸ்டா அந்த காரம் தாங்க. யாரும் வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. ஆமா, இந்த கிட்ட சேலஞ்சுக்கு வர மாட்டே ஏதாச்சும் தீனி வேணும் கேட்டாங்க மாமா. அதனால தான் சரி ஓகே நம்மளே செஞ்சு தரலாம். ஏதாச்சும் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு எக் இருக்கு, பிரெட் இருக்கு, பன் இருக்கா, அத வச்சு ஒரு சிம்பிளா ஒரு ஸ்நாக்ஸ். ஒரு ஈவினிங் ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபாலோ பண்ணா நான் பொறுப்பு இல்ல. ஐயோ எங்க ஐட்டம்ஸ் நல்லா இருக்கும். இது சொல்ல வந்தீங்க அப்படினு. இது சமையல் மாதிரி தெரியல, இது கலட்டா மாதிரி இருக்கு, பாத்துக்கங்க. நீங்க பாருங்க, நீங்களே பாருங்க. ஏய் கலர்ஃபுல்லா இருக்கு. காமெடி வந்து பார்த்தாலே உங்களுக்கே சாப்பிடணும்னு தோணும். கலர்ஃபுல்லா இருக்கு. சாப்பிட்டு பாப்போம். வாசமும் நல்லா இருக்கு. செமையா இருக்கும். ஸ்மெல். எங்க வீட்ல ரெண்டு குட்டீஸ்ங்க இருக்காங்க. அவங்களுக்கு தான் நாங்க தரோம். இந்த ஐடியாவா? நீங்க தான் கொடுத்தீங்க. இல்லையா, அவர் எங்க கொடுத்தாரு? என்ன நீங்க சொல்றீங்க? எப்ப இத கருவேப்பிலை ஏதுமா? அதெல்லாம் வேணாம். சரி, வைப்பாங்க? பிரெட் இப்போ என்ன பண்ணணும், இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சா? இப்போ இந்த நாம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா? முட்டைய கத்தி வந்துருங்க பாப்பா. கட்டி கடப்பாரெல்லாம் வேணாம். அவ்வளவுதான். எடுத்து முட்டை போடணும். விட்டுட்டு இருக்கேன். அப்படியே போட்டுட்டு கிண்டலாம். முட்டை உடைக்கலாமா? நோ வேணாம், உடனே கிண்ட வேணாம். அப்ப சிம்ல இருக்கட்டுமா கூட வச்சுறேன்? சிம்ல வைங்க. அதுக்கு தானே ஹெல்ப்பர் உங்களை பக்கத்துல வச்சிருக்கேன். ஓகே, எக் போட்டாச்சு. எக் போட்டாச்சா? பெப்பர் தூள் மட்டும் எடுத்துறாங்க. ஹெல்ப்பர் கோ கோ கோ. பெப்பர் தூள் கொஞ்சமா இருந்தா போதும். ஏன்னா அப்பதான் முட்டைக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் பெப்பர் தூள். இப்போ என்ன பண்ணணும், நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த நேரத்துல லைட்டா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். அது வந்து நமக்கு அது வந்து நான் செய்வேமா? அது வந்து நமக்கு இது பண்றது அழகா காட்டுறதுக்கு லாஸ்ட்ல செஞ்சுட்டு. நீங்க எல்லாம் அழகா வச்சா தானே சாப்பிடுறீங்க. பெப்பர் மட்டும் நான் ராக் ஃபோர்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ராக் ஃபோர்ட். சரி லைட்டா போடு. லைட்டா பாதி டிஷ் வெளிய போகுது. இத பாப்போம். ஆமா, எங்க அம்மா இது ஒரு படத்துல சொல்லுவாங்க. போதும் 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 போதும். இல்ல பரவாயில்லை, நிறைய சாப்பிடலாம். மிளகாத்தூள் போட்டாச்சா? போட்டாச்சு. கரம் மசாலா லாஸ்ட்ல போட்டாச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். அது லாஸ்டா தான். சமைக்கிறத பார்த்தா எல்லாரும் வாயிலும் எச்சிதா ஊறும். ஏ காரிது போ. நீங்க வந்து குக்கிங் பண்ற ஸ்டைல்ல பார்த்தா எனக்கு அந்த டயலாக் தான். இதுக்கு வந்து நம்ம வந்து சாப்பிட்டதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். அட பாவிகளா. ஆனா இது வந்து பேரே வைக்காம ஃபர்ஸ்ட் இது யாருக்கு தரணும்னா மாமாக்கு தான் தரணும். அவர்தான் பலியாடி கொடுத்தாங்க. இது நல்லா குக் ஆகட்டும். வைப்பாங்க இதுல. பிரெட் கட் பண்ணுமா? நான் கட் ஓ கட். இவங்க கட் பண்ணுவாங்க. எடுத்து கொடுங்க. அப்ப நாங்க என்ன பண்றோம்? நீங்க நின்னு பாப்பீங்க, சாப்பிடுவீங்க. அது மட்டும் தான். நோ 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 நோ. கட் பண்ணுங்க. ரெண்டு ஆஃபா கட் சப்பாத்தி பண்ணலாம். தொட்டு சாப்பிடலாம் மாதிரி இருக்கு. ஆமா, இருங்கம்மா, நீங்களே எல்லாம் சொல்லிக்கிறீங்க. அப்புறம் நான் எதுக்கு நீங்க நான் பண்றதெல்லாம் பண்றேன்? வந்து ரெண்டு ஆஃப் பண்ணிடுறேன். என்ன பண்ணு. சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடுவாங்கல்ல. ஓகே, ரெண்டா ஓபன் பண்ணியாச்சா? இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி வைங்க. வாசம் வருதா? நீ போ, உனக்கு வாசம் வருதா? ஏதோ கொஞ்சம் வந்து ஏதோ
ஏதோ கொஞ்சம் வருதா? நீங்க போயிருங்க, உங்களுக்கும் கிடையாது. ஏய் உனக்கு வாசம் வருதா? நல்லா வாசம் வருது. அப்போ உனக்கு மட்டும் தான். அதாங்க போய் அதான் போய் உங்க மூக்குல வந்து இது வருது. உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, அதனால தான் டைரி மில்க், சாக்லேட், ஐஸ்கிரீம்லாம் திங்க கூடாதுங்கிறது. இதெல்லாம் தின்னா என்ன ஆகும்? அதெல்லாம் ஏன் தின்னீங்க? செஞ்சு கொடுத்தா நம்ம சாப்பிட போறோம்ல ரோஷினி. அதான் இது வந்து மேல அழகுங்க. ஆமா ஆமா உங்கள்ட்ட இருந்தா நீங்க தூக்கி இருந்தா அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இல்லாத பொருளா வச்சிருக்கோம். எல்லாம் உங்க வீட்டு கிச்சன்ல இருக்க பொருள் தான். எல்லாமே இருக்கிற பொருள் தான். சிம்பிளா எல்லாமே வச்சு இந்த செய்யலாம். மாதிரி ஈஸியா பிரெட் ஆஃப் ஆஃபா கட் பண்ணிக்கோங்க. சொல்லப்போனா ஃபயர் பிரெட் தான் வாங்கணும். இந்த பிரெட் இந்த பிள்ளைங்க தான் ரவுண்ட்ல வேணும், ரவுண்ட்லன்னு கேட்டாங்கன்னா ரவுண்டா வாங்கியாச்சு. ஆமா. ஏன்னா வானரங்க என்ன ரெண்டு பின்னாடி வால் மட்டும் தான் இல்ல இந்த ரெண்டு பேருக்கும். நான் என்ன சேட்டை பண்ணுங்கன்னு உங்களெல்லாம் எனக்கு வச்சு தெரியும். சேலஞ்ச் பண்றது தான் ஃபர்ஸ்ட் பெரிய முக்கியமானது. பிரெட்னு சொல்லி உங்களை ஏமாத்தி பண்ண காட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. எஸ். இதான் நிஹேதாக்கு தான் ரொம்ப பிடிக்குமா பன்னு, இந்த வத்தல் அதான் திங்குமா. நீங்க ஆப்போசிட் இப்ப உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே ஓகே பண்ணியாச்சா? போதும். ஜோடில தேடணுமே. இது ஜோடிலாம் தேட வேணாம். இந்த இருக்கு எனக்கு தெரியும். இன்னும் ரெண்டு தான் இருக்கு. போதும் அதே மெட்டீரியல். வெட்டலாம். வந்துருச்சு. என்ன பண்ணணும்னாக்கா Judges நாங்க தான் ஜட்ஜஸ். ஓகே. இவங்கலாம் வந்து சமைச்சு தருவாங்க, நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். இதுக்குரியதுல ஒவ்வொரு இதுல அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குல்ல அதை வைப்போம். ஓகே. நான் இது அப்புறமா வச்சுட்டு சும்மா பிளேட்டுக்கு அலங்காரப்படுத்த வைப்பாங்கன்னு நினைச்சேன். இல்ல அதுல வச்சு சாப்பிட்டா நல்லா கிரன்ச்சியா இருக்கும். நறுக்கு சாப்பிடலாம். அதுக்குதான் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். சொன்ன வாயில சொன்னா எதுவும் தெரியாது, சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியும் இல்லையா? நடுவுல இத வச்சு அது மேல ஓகே வச்சு நம்ம அப்படியே மூடிடலாம். ஆமா. இப்போ என்ன பண்ண போறோம்னா அவ்வளவுதான். இப்போ வந்து ஃபைனல் முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணணும்னாக்கா இந்த பிரெட் இந்த பன்னு அதுல ஸ்டஃபிங் வந்து அதுக்குள்ள வைக்க போறோம். ஆமா அடுப்பு ஆஃப் பண்ணு. நிறைய பேர் இது பார்த்துக்கிட்டே பாப்பாங்க, என்னடா இவங்க ஏதோ கோமாளி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது கீழே உள்ள அதான் டைப் உண்மை. இதை வச்சு இது மேல ஒரு ஆனியன் வச்சு இதுல என்ன பண்ணணும்? ஸ்டஃபிங் அதுக்குள்ள வச்சு நம்ம அத பீஸா மாதிரி மூடிடணும். ஓகேவா? இதுல வச்சு பிரெட் அப்படியே வச்சாக்கா இது என்னது? இது பர்கர் மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? வீட்லயே சிம்பிளா ஈஸியா செய்யலாம் இந்த பர்கரை. டேஸ்ட் பண்ணி பாக்குறது யாரு? பர்கர் இப்பதான் அதை வச்சிருந்தா தெரிஞ்சு போச்சு. ஓகே ஓகே. இது சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும் நீங்களா. எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். வா நிஹேதா, ரோஷினி. நான் வந்துட்டேன். மசாலா பர்கர் தான் இதோட நேம். சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டுக்கலாம் முதல்ல வந்துருவீங்க. இது ஒண்ணு கொடு. ரோஷினி சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிடுங்க. நாங்க தான் ஜட்ஜஸ். நாங்க தான் இங்க சாப்பிடுங்க. அப்படியே நாங்களும் சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நிறை குறைகளை சொல்லுங்க. என்ன வாய் அடைச்சு போயிட்டீங்களா? டேஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் பன்னு தான் வாயில வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எங்க தான் இங்க பிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பன்னு தான். பன்னு கூட அந்த வெங்காயம் வாயில வச்சிருக்கேன். நல்லா கிரன்ச்சியா இருக்கா ஆனியன் சாப்பிடும்போது? இப்ப எப்படி இருக்கு சாப்பிடும்போது? ஆனியன் மூணு பச்சை தானே இருக்கும். நான் செஞ்சிருக்கல, சன்னா செஞ்சிருக்கது. எப்படி சொல்லுங்கடி. ஆனியன் கிரன்ச்சியா இருக்கும் தெரியாதா? நீங்க ஜட்ஜஸா? என்னக்கு எவ்வளவு தருது? 10க்கு 10 அதெல்லாம். ஏன்னா சரி பரவாயில்ல, வீட்லயே செஞ்சுக்கோ, ஹெல்தியா செஞ்சிருக்கோம். சொல்லு. உங்களுக்கு நீங்க செஞ்சதுக்கு வந்து உங்களுக்கு மார்க் வந்து உங்களுக்கு ஆட்டானால சொல்லுங்க. இங்க காமிக்கணுமா? உங்க ஜட்ஜஸ் கிட்ட காமிக்கணுமா? மார்க் சொல்ல போறாங்களா? மார்க் நம்மளே சாப்பிடலாம். அந்த ட்ரே எடுத்துட்டு வா, அதுல வச்சு காமிப்போம். எங்களுக்கு ட்ரே எடுத்துட்டு வா. ரொம்ப நாய்ஸா இருக்கு. சூப்பரா சொல்லு. இது நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணிருந்தா கேட்காது. சொல்லு. பர்கர் மாதிரி இருக்கு. இங்க பாருங்க மாமா, ஃபைனல் டச். ஃபைனல் பிரெட்டுக்கு ஒண்ணு வைக்கிறேன். இதோட நம்மளோட மொட்டை மாடி டிஷ் ரெடி ஆயிடுச்சு. மொட்டை மாடி குக்கிங் சேலஞ்ச். இத நீ தலைகிரியா வச்சிருக்க. பிரெட் இந்த வேலையை எங்க அக்கா பார்த்து வச்சிருக்கா. தலைகில வச்சிருக்கா பாத்தீங்களா? நாளா எவ்வளவு நீட்டா வச்சிருக்கேன். அப்படியே தலைகில தான். அதோட ஜோடி அங்க போயிருச்சு. ஜோடி எங்க போயிருச்சு? எங்க ஜோடி இல்ல. நல்லா வச்சா ஜோடி அங்க போயிருச்சு. மேல் ஜோடி அங்க போயிச்சு, கீழ் ஜோடி அங்க போயிச்சுனே. ஓகே ஃப்ரெண்ட், ஓகே இப்போ சேலஞ்ச் பண்ண வரீங்களா?
பண்ணீங்களா? ஓகே ரெடி ஆயிட்டாங்க. வந்து ஜஸ்ட் 10க்கு 2. இவ 2 தரலாம். நீ எவ்வளவு தர? சும்மா தான் சொன்னோம் 8. நான் 9 தரேன். ஓகே தேங்க் யூ. அடுத்த சேலஞ்சில நம்ம மீட் பண்ணுவோம். Bye. அடுத்த குக்கிங் வீடியோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. அடுத்து ஒரு டிஷ்ஷோட நாங்க வர்றோம்.